ஆளுநர் 2வது முறையா அவையை புறக்கணிச்சுட்டு போறாரு. அவர் கோரிக்கையில நியாயம் இருக்கதா தெரியல. எப்படி என்ன சார் நியாயம்? தேசிய கீதமே பாட மாட்டோம், இந்த அவையில் அதற்கு இடமே இல்லைன்னு எங்க தீர்மானம் போட்டாலா? அப்பா அவர் சொன்னாரா? சரி, 91ல இருந்து 34 ஆண்டு கால ஒரு நடைமுறையை எதுக்காக மாத்த சொல்றீங்க? நான் நேற்று தகவல் வந்திருக்கு, நாகாலாந்துல இதே சேட்டை தான் பண்ணியிருக்கிறார், அங்கேயும் கலாட்டா நடந்திருக்கு. அப்போ என்ன மனநிலையில இந்த ஆளுநர் இருக்கிறார்? உங்க நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு மரபை மதிக்கிறேன், தமிழர்களை மதிக்கிறேன், கலாச்சாரத்தை மதிக்கிறேன், சும்மா காதுல பூ சுத்துறது தானா? மனசுல இருந்து அந்த வார்த்தை உங்களுக்கு வரலையா? தமிழ்தாய் வாழ்த்தை படிச்சு காட்டுறாரு சார். என்ன சார் சார் நீங்க அவர் என்ன சொல்றாரு? தேசிய கீதம் பாடு, தமிழ்தாய் வாழ்த்து பாடு, தேசிய கீதம் பாடு. அது என்ன நிகழ்ச்சி நிரலா, இல்ல அந்தாட்சரியா, இல்ல பாட்டு கச்சேரியா? இல்ல பாக்குற மக்கள் நீங்களே சொல்லுங்க சார். நீங்கள் நானும் ஒரு பார்வையாளா இருக்கோம். எத்தனை விட இந்த பாட்டை தேசிய கீதத்தின் மீது ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுகிற வேலையை தான் நீங்க பண்றீங்க. முடிகிற போது நிறைவா கௌரவமா பாடுறதா சார் காலங்காலமா இருக்கு. இல்ல காலங்காலமா இருக்கு. இது முதன் முறையும் கிடையாது. அவர் 2வது முறையா இந்த கோரிக்கையை வைக்கிறாரு. ரெக்வெஸ்டா தான் அவர் கேக்குறாரு. ஆர்டரா அவர் சொல்லல. ரெக்வெஸ்டா என்ன? ஏற்கப்படலாம், மறுக்கப்படலாம். அப்ப அந்த முடிவை ஏத்துக்கிறதான குறைஞ்சபட்ச அறிவுள்ள ஒரு ஒபீடியன்ட் பெர்சனுக்கு ஒரு அடையாளம் இருக்க முடியும். எதுக்காக இந்த வீம்பு? எதுக்காக இந்த அழிச்சாட்டியம்? இல்ல இதேதான் நான்